வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சோசியல் மீடியா ஆப் டெலிகிராம் ஆப் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டெலிகிராம் ஆப்போட சிஇஓ தலைமை செயல் அதிகாரி பாவல் துரோவ் என்பவரை பிரான்ஸ் போலீஸ் பாரிஸ்ல வச்சு கைது செஞ்சிருக்காங்க. அவரை எந்த காரணத்துக்காக கைது செஞ்சாங்க, இதுல அரசியல் நோக்கம் இருக்கா, அப்படி கைது செஞ்சதுனால டெலிகிராம் ஆப்பே முடக்கப்படுமா, அவருக்கும் ரஷ்யாவுக்கும் அவருக்கும் துபாய்க்கும் அவருக்கும் பிரான்ஸுக்கும் என்ன சம்பந்தம், அந்த விஷயத்தெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணுற நபர்கள் எல்லாத்துக்கும் என்னங்க நான் சொல்ல போறேன், என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ரஷ்யாவில் நடக்கிற விஷயம், பாரிஸ்ல நடக்கிற விஷயம், நம்ம இந்தியாவில் நடக்கிற விஷயம், இன்னும் பல நாடுகளில் நடக்கும் எந்தெந்த மூலையில் எந்தெந்த விஷயங்கள் நடக்குது எல்லா விஷயத்தையும் நம்ம சேனல்ல பேசலாம். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, பல மோட்டிவேஷனான விஷயத்தையும் நான் பேசிட்டு இருக்கேன். சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கீப் ஆன் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆப்ஸ்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பார்ட் நம்ம உலகத்துல பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா ஆப் இருக்கு. யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, வீசாட் இருக்கு. இதே மாதிரி டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஆப் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா சுமார் 90 கோடி மக்கள் யூசர்ஸ் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லும் இந்த டெலிகிராம் ஆப்பை. இன்னைக்கு காலையில நார்த் பாரிஸ்ல உள்ள ஒரு ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த டெலிகிராம் ஆப்போட சிஇஓ பாவல் துரோவ் அப்படின்னு சொல்லப்படுறவரை பிரான்ஸ் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. அவரை எதுக்காக பிரான்ஸ் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெலிகிராம் ஆப் விதிமுறையை மீறி செயல்பட்ட குற்றச்சாட்டுக்காக அவரை கைது செய்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெலிகிராம் ஆப் பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்களை தவறான விஷயங்கள்லாம் இந்த டெலிகிராம் ஆப் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் கட்டுப்படுத்த தவறிவிட்டார் இந்த சிஇஓ பாவல் துரோவ், அதனால அவரை கைது செஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெலிகிராம் ஆப் மூலமா பார்த்தீங்கன்னா பல கடத்தல் வழக்கு, பல மோசடி வழக்குகள், பல குழந்தைகளை மையமாக வைத்து நடக்கும் பாலியல் தகவல்கள், மோசடியான விஷயங்கள், இந்த விஷயத்தெல்லாம் பற்றி விவரங்களை சட்ட அமலாக்கத்துடன் இதை பகிர்ந்து கொள்ளவில்லை, எங்களுக்கு ஒத்துழைக்க இவர் கொடுக்கவில்லை, அதனால நாங்கள் இவரை கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இவரை கைது செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிஇஓ டெலிகிராம் சிஇஓட பாவல் துரோவ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்தவருங்க. இவரு பார்த்தீங்கன்னா 2014 ரஷ்யா விட்டு வெளியேறி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாயில போய் பார்த்தீங்கன்னா இவர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க. இவருக்கு துபாய் மட்டும் இல்லைங்க, இவருக்கு பிரான்ஸ்லயும் சிட்டிசன்ஷிப் இருக்கு. இவர் 2014 துபாய் எதுக்கு போனான்னு பார்த்தீங்கன்னா 2013 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இவர் இந்த டெலிகிராம் ஆப்பை கண்டுபிடிக்கிறாரு. இந்த டெலிகிராம் ஆப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வி கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும் ரஷ்யால இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சாரு. அப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல எந்த ஒரு எதிர்கட்சி, ரஷ்ய அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்க, எதிர்கட்சியில உள்ளவங்க யாரும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பேன் கொடுக்கணும், பேன் பண்ணணும் அவங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னோன்னா இதை மறுத்துட்டாரு இந்த பாவல் துரோவ். இதனால அப்படிலாம் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் இது பொதுவான ஆப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த ரஷ்யன் கவர்மெண்ட் கேட்கல. அதனால இவர் என்ன பண்ணாரு, ஆப்பே விட்டுட்டு 2014 வருஷம் ரஷ்யா விட்டு துபாய்க்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு டெலிகிராமோட ஹெட் குவார்டர்ஸே பார்த்தீங்கன்னா துபாயில தான் இருக்கு. ஸோ இவர் துபாயில இருந்திருக்காரு. இது துபாய்க்கு மட்டும் சிட்டிசன்ஷிப் வாங்கல, பிரான்ஸுக்கும் இவர் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு. இப்படி அவர் துபாயில அந்த இயங்கிட்டு இருக்கு டெலிகிராம் இயங்கிட்டு வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 2018 வருஷம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த மாதிரி டெலிகிராம் யூஸ் பண்ற
யூசர்ஸோட தகவல்கள்லாம் எங்களுக்கு வேணும், விவரங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யன் கவர்மெண்ட் கேட்டோம்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கும் வந்து மறுத்திருக்காரு. என்னால எந்த யூசர்ஸோட தகவல்களும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதையும் மறுத்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து 2018 வருஷம் இந்த ஆப்பை வந்து பேன் பண்ணி இருந்திருக்காங்க. டெலிகிராம் ஆப்பை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா கடைசியில 2021 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட பேனை வந்து மறுபடியும் தூக்கி இப்ப ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யா, உக்ரைன், முன்னாள் சோவியத் யூனியன் இந்த கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப யூசர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டெலிகிராமை. இவர் வந்து ரஷ்யாவை வந்து வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் ஆனா ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இவரை ஒதுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கைது செஞ்சிருக்காங்க, இந்த விஷயத்துக்கு இவருக்கு நாங்க துணை நிற்போம், இவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க தலையிடுவோம், இவருக்கு வந்து ஒரு வழக்கறிஞரை வைத்து வாதாடுவதற்கு இவருக்கு எல்லா விஷயத்தையும் நாங்க வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து எதிர்த்தாலும் ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இவரை வந்து நாங்க வெறுக்க மாட்டோம், இவரும் எங்களோட சிட்டிசன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க மேற்கத்திய நாட்டுகளுக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2018 வருஷம் நாங்க டெலிகிராம் ஆப்பை வந்து பேன் பண்ண போறோம்னு சொன்ன உடனே இவங்க வந்து ஐரோப்பிய நாடு, மேற்கத்திய நாடுகள்ல உள்ள எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி இந்த டெலிகிராம் ஆப்பை வந்து முடக்க செய்வதற்கு ஒரு சதி செஞ்சுக்கிட்டு ரஷ்யா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அந்த மனித உரிமை அமைப்புகள்லாம் இப்ப எங்க போச்சு, இவர் கைது செஞ்சதுக்கு அப்புறம் யாருமே வாயே திறக்கலையே, அந்த மனித உரிமை அமைப்புகள்ல எங்க போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரஷ்யன் கவர்மெண்ட் கேள்வியும் கேட்டுருக்காங்க. டெலிகிராமும் பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டுருக்கு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயலி, ஒரு ஆப் வந்து எப்படி வந்து ஒரு காரணமாகும், ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பரப்புவதற்கு அந்த செயலியும் இல்ல அந்த செயலியோட ஓனர், அந்த ஆப்போட சிஇஓ ஓனர் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும், அவங்க பயன்படுத்துற விஷயத்துலதான் அது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையும் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டிராவல் துறை வந்து அடிக்கடி யூரோப்புக்கு வந்து டிராவல் பண்ணுவாரு. அவர் எதுக்காக டிராவல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யூரோப்ல உள்ள டிஜிட்டல் சேவை சட்டம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இணைய சூழல் வந்து பாதுகாப்பாகவும் பொறுப்பான விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்ட டிஜிட்டல் இணைய சேவை சட்டம், இந்த சட்டத்துக்கு உட்பட்ட ஐரோப்பியாவுக்கு உட்பட்ட எல்லா விஷயத்தையும் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா எங்களோட ஆப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த கட்டுப்பாடுக்கு எங்க தான் நாங்க வந்து ஆப் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட டெலிகிராம் ஆப் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிக்கையை வந்து இந்த டெலிகிராம் ஆப் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களோட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எப்போதும் பல கோடி மக்கள் வந்து உங்களுக்காக ஆதரவா நிற்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையும் வந்து டெலிகிராம் ஆப் வந்து விட்டுருக்குங்க. இந்த டெலிகிராம் ஆப்பை வந்து செய்தி அனுப்புவதற்கும் தொலைத்தொடர்பு காரணத்துக்காகவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து உடனடியாக தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரி டெலிகிராம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க என்னைக்கும் உங்களோட துணை நிற்போம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிக்கையை வந்து டெலிகிராம் விட்டுருக்கு. இப்ப டெலிகிராம் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த டெலிகிராம் ஆப்ல வந்து ஈஸியா வந்து ஒரு குரூப்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை வந்து இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு குரூப்ல 2 லட்சம் பேரை வந்து ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலமா துறைசார் நிபுணர்கள் பாத்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு தப்பான விஷயத்த, ஏதாவது ஒரு தப்பான தகவல்களை வந்து ஈஸியா பரப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரூப் மூலமா குழந்தைகளை மையப்படுத்திய, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைகளை மையப்படுத்திய பாலியல் ரீதியான தகவல்களை மற்றும் பயங்கர தீவிரவாதமான விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு தகவல்களையும் ஈஸியா வந்து இந்த குரூப் மூலமா எளிமையா பரப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துக்கு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு காரணம் பாத்தீங்கன்னா வலதுசாரி குழுக்கள் வந்து ஒரு காரணமாக, தீவிர வலதுசாரி குழுக்கள் வந்து ஒரு காரணமாக இருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே பிரிட்டன்ல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த மாசம் ஸ்டார்டிங்ல. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெலிகிராம் வந்து ஒரு வழி வகுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இப்ப என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெலிகிராம் ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைக்குரிய, நிறைய பயங்கரவாதமான குரூப்ஸ், நிறைய தீவிரவாதமான குரூப்ஸ், நிறைய பாலியல் ரீதியான சில தப்பான தகவல்களை பரப்பும் குரூப்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்துகிட்டு இருக்கு டெலிகிராம்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து இந்த குரூப் எல்லாம் வந்து நீக்கிக்கிட்டு இருக்காங்க, அந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெலிகிராம்ல. ஸோ ஓகே தான். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பேன் பண்ணாலும் நிறைய பேன் பண்ணிட்டு வராங்க டெலிகிராம். இப்படி இருந்தாலும் கூட டெலிகிராமை விட பாத்தீங்கன்னா மற்ற ஆப், மற்ற சோசியல் மீடியா ஆப்
மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பும் ஆப், அந்த மாதிரி வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஆப்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஆப்போட கொஞ்சம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸில் நல்லா தான் இருக்குது. டெலிகிராம் ஆப் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து. ஏன்னா நிறைய தப்பான விஷயங்கள்லாம் வந்து டெலிகிராம் மூலமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தீவிரமாக சிந்திக்காமல் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணாமல் அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிடுறோம் டெலிகிராம் குரூப்பில் அனுப்புகிற விஷயத்தெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு டெலிகிராம் ஆப்ல. இது என்னோட கருத்து. கொஞ்சம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அளவுல வந்து டெலிகிராம் ஆப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து. நீங்களும் கண்டிப்பா டெலிகிராம் ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வியூவர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ டெலிகிராம் ஆப்ல வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி டெலிகிராம் ஆப்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றிலாம் வந்து நம்ம சேனல்ல இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்டாக சொல்லுங்க. அப்போதான் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் எம்பிசி சேனல் வந்து இருக்கு. அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ன வரைக்கும் டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணாத நபர்கள் யாராவதுன்னா நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருக்குன்னா கண்டிப்பாக அதுலேயும் போய் நம்மளை ஜாயின் பண்ணி நம்ம ஆதரிங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி உலகத்தில் நடக்கிற ஏதாவது விஷயத்தை பற்றி கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோட இன்னைக்கு இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விளைவுகிறது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரிங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களோ, நீங்க எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த சேனல் மூலமா என் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான்ப்பா, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சுச்சு. தேங்க்யூ.